Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் Windows 11 latest ISO image file Microsoft உடைய வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அதை bootable pen drive கிரியேட் பண்ணி Windows 11 latest version எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு டீடைலா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி Microsoft உடைய Windows 11 டவுன்லோட் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் Windows 11 24H2 வெர்ஷனை தான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ டவுன்லோட் Windows 11 டிஸ்க் இமேஜ்ன்ற செக்ஷனில் Windows 11 மல்டி எடிஷன் ISO ஃபைலை செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. தென் செலக்ட் லாங்குவேஜ்ன்ற ஆப்ஷனில் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸை செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். தென் டவுன்லோட் Windows 11 இங்கிலீஷ் என்ற ஆப்ஷனில் 64-bit டவுன்லோட் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி Windows 11 லேட்டஸ்ட் ISO இமேஜ் ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் இப்போது Windows 11 24H2 ISO ஃபைல் டவுன்லோட் பண்ண அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி Rufus Bootable சாஃப்ட்வேருடைய வெப் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த பேஜில் அவைலபிளாக இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் Rufus ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ Windows 11 bootable pen drive கிரியேட் பண்ணுறதுக்கான Windows 11 லேட்டஸ்ட் ISO இமேஜ் ஃபைல் அண்ட் bootable சாஃப்ட்வேர் ரெண்டுத்தையுமே டவுன்லோட் பண்ண அப்புறம் மினிமம் 8GB எம்டி பென் டிரைவை சிஸ்டமில் இன்சர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ISO ஃபைல் அபோவ் 5GB இருக்கிறதால மினிமம் நம்ம 8GB பென் டிரைவை யூஸ் பண்ணால் மட்டும்தான் bootable USB டிரைவை எந்த விதமான எரர்ஸும் இல்லாமல் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற USBயில் ஏதாவது டேட்டாஸ் இருந்தால் bootable USBயை கிரியேட் பண்ணுற ப்ராசஸில் டேட்டாஸ் எல்லாமே பர்மனெண்ட்டாக டிலீட் ஆகிடுன்றதால எம்டி பென் டிரைவை யூஸ் பண்ணுங்கள். ஸோ பென் டிரைவை இன்சர்ட் பண்ண அப்புறம் டவுன்லோட் பண்ண Rufus Bootable சாஃப்ட்வேரை ரன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் டிவைசஸில் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சிஸ்டமில் இன்சர்ட் பண்ண USB டிரைவ் ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் ஆகிருக்கு. அண்ட் டிவைசஸில் ஒன்லி USB டிரைவ் மட்டும் தான் செலக்ட் ஆகும். DVD டிரைவ் அண்ட் அதர் டிரைவ்ஸ் இங்கே ஷோ ஆகாது. அதனால் USB டிரைவை இன்சர்ட் பண்ணிவிட்டு டிவைஸில் அது ஷோ ஆகுதான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். தென் பூட் செலெக்ஷனில் செலக்ட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ண Windows 11 லேட்டஸ்ட் ISO இமேஜ் ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். தென் டிஃபால்ட்டாகவே பார்ட்டிஷன் ஸ்கீம் GPTன்னு செலக்ட் ஆகிருக்கு. தென் வால்யூம் லேபிளில் வேணால் நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். நான் இப்போது இந்த bootable USB உடைய நேமை Windows 11 ரீநேம் பண்ணுறேன். அண்ட் இந்த வால்யூம் லேபிளில் நேம் கிரியேஷன் ஆப்ஷனல்ன்றதால நீங்கள் வேணும்னா மட்டும் நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் ஸ்டார்ட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ண உடனே விண்டோஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் அவைலபிளாக இருக்கிற ஆப்ஷன்ஸில் ரிமூவ் ரிக்வயர்மெண்ட் ஃபார் 4GB RAM, செக்யூர் பூட் அண்ட் 2.0 என்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறதால Windows 11 நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய சிஸ்டமுடைய ஹார்ட்வேர் ஸ்பெக் Windows 11க்கு சப்போர்ட்டாக இல்லைனாலும் கூட செக்யூர் பூட், TPM எரர் அண்ட் 4GB RAM இருக்கிற சிஸ்டமை இதை பைபாஸ் பண்ணும். தென் ரிமூவ் ரிக்வயர்மெண்ட் ஃபார் அன் ஆன்லைன் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் என்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறதால Windows 11 லாகின் ஸ்க்ரீனில் வர மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் ஸ்க்ரீனை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். பட் நான் ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கிறதால இந்த ஆப்ஷனை அன்செலக்ட் பண்ணுறேன். நீங்களும் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வச்சிருந்தா இந்த ஆப்ஷனை அன்செலக்ட் பண்ணிவிட்டு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி சிஸ்டமுடைய லாகின் யூசரை கிரியேட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் ஸ்க்ரீனை ஸ்கிப் பண்ணுங்கள். தென் கிரியேட் எ லோக்கல் அக்கௌண்ட் வித் யூசர் நேம் என்ற ஆப்ஷனில் யூசர் நேமை செட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறதால நீங்கள் இங்கே கிரியேட் பண்ண யூசர் நேம்லேயே சிஸ்டமுடைய டிஃபால்ட் யூசர் கிரியேட் ஆகும். அண்ட் இந்த ஆப்ஷனும் ஆப்ஷனல்ன்றதால ரிக்வயர்மெண்ட் இருந்தால் மட்டும் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தென் செட் ரீஜனல் லாங்குவேஜ் ஆப்ஷன், தென் டிசேபிள் டேட்டா கலெக்ஷன் அண்ட் டிசேபிள் பிட்லாக்கர் ஆட்டோமேட்டிக் டிரைவ்ன்ற 3 ஆப்ஷனையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதால சிஸ்டமுடைய லாங்குவேஜ் அண்ட் டேட்டா ப்ரைவசி அண்ட் Windows 11 இன்ஸ்டால் பண்ண அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே எனேபிள் ஆகிற பிட்லாக்கர் ஆப்ஷன்ஸை நீங்கள் ஈஸியாக டிசேபிள் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி bootable ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ Windows 11 USB bootable drive கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த USBயை நீங்கள் Windows 11 இன்ஸ்டால் பண்ண வேண்டிய சிஸ்டமில் இன்சர்ட் பண்ணி பூட் மெனுவை ஓப்பன் பண்ணி USBயை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருடைய சிஸ்டம்லையுமே பூட் மெனுக்கு ஒரே மாதிரி இருக்காது. எல்லா பிராண்ட்ஸ்லையுமே டிஃப்ரெண்ட் பூட் கீஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஷோ ஆகிற ஸ்க்ரீன்ஷாட்டில் அவைலபிளாக இருக்கிற பிராண்ட்ஸுடைய பூட் கீஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பூட் மெனுவை ஓப்பன் பண்ணி USB டிரைவை செலக்ட் பண்ணுங்கள்.
தென் இந்த ஆப்ஷனில் சிஸ்டமுடைய டிஃபால்ட் லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் த சிஸ்டம்ஸில் சிஸ்டமுடைய டிஃபால்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்றதால நான் ஜஸ்ட் டிஃபால்ட் லாங்குவேஜோடவே கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் நீங்கள் வேணும்னா லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் கீபோர்ட் ஆர் இன்புட் மெத்தடையும் நான் ஜஸ்ட் டிஃபால்ட் செட்டிங்ஸ்லேயே கண்டினியூ பண்ணுறேன். தென் இந்த ஸ்க்ரீனில் இன்ஸ்டால் விண்டோஸ் 11 அண்ட் ரிப்பேர் மை பிசின்னு 2 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுற யூஸராக இருந்து உங்களுடைய பிசி பூட் ஆகாமல் ரிப்பேர் பண்ணணும்னா இந்த பூட்டபிள் யூஎஸ்பியை யூஸ் பண்ணி ரிப்பேர் மை பிசின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதால உங்களுடைய விண்டோஸ் 11 நீங்கள் ஈஸியாக ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் இப்போது நம்ம விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறதால இன்ஸ்டால் விண்டோஸ் 11 ஆப்ஷனை செலக்ட் அண்ட் அக்ரி பண்ணி நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் கீ ஸ்க்ரீனில் நீங்கள் விண்டோஸ் 11 ப்ராடக்ட் கீ வச்சுருந்தாலோ இல்லை ஓஎம் சிஸ்டம் யூஸ் பண்ணுற யூஸராக இருந்தாலோ ஐ டோன்ட் ஹேவ் எ ப்ராடக்ட் கீன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஸ்கிப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ரீட்டைல் கீ வச்சிருக்கிற யூஸராக இருந்தால் விண்டோஸ் உடைய ப்ராடக்ட் கீயை என்டர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதால ஜஸ்ட் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இப்போ நான் ஐ டோன்ட் ஹேவ் எ ப்ராடக்ட் கீன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த ஸ்க்ரீனை ஸ்கிப் பண்ணுறேன். அண்ட் இங்கே விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண வேண்டிய எடிஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் விண்டோஸ் 11 ப்ரோ வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ண போகிறதால நான் விண்டோஸ் 11 ப்ரோன்னு செலக்ட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய எடிஷனை செலக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் சி டிரைவை செலக்ட் பண்ணி ஃபார்மட் பார்ட்டிஷன்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ஃபார்மட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒரு சில சிஸ்டம்ஸில் டிஸ்க் பார்ட்டிஷனில் 9 to 10 டிஸ்க் பார்ட்டிஷன்ஸ் கூட ஷோ ஆகும். அண்ட் உங்களுடைய சிஸ்டம்லையும் நிறைய டிஸ்க் பார்ட்டிஷன் ஷோ ஆனால் டைப்பில் ஃபஸ்ட்டாக ஷோ ஆகிற பிரைமரி ஆப்ஷன் அண்ட் டோட்டல் சைஸில் அபவ் 50 GB மேலே இருக்கிற டிரைவ் தான் மேக்ஸிமம் சி டிரைவாக இருக்கும். பட் ஒரு சில சிஸ்டம்ஸில் வேரியாக சான்சஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் சி டிரைவை ரீநேம் பண்ணி வச்சுருந்தா ப்ராப்பரான சி டிரைவ் பார்ட்டிஷனை மட்டும் செலக்ட் பண்ணி பார்ட்டிஷனை ஃபார்மட் பண்ணிவிட்டு விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் உங்களுடைய சிஸ்டமை நார்மலாக பூட் பண்ணிவிட்டு சி டிரைவ் உடைய நேமை ஓஎஸ்ன்னு ரீநேம் பண்ணிவிட்டு ஓஎஸ்ன்ற பார்ட்டிஷனை ஃபார்மட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ நாம் சி டிரைவை ஃபார்மட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணுறதால இன்ஸ்டால் விண்டோஸ் 11 ப்ரோ அண்ட் கீப் நத்திங்னு இருக்குது. அண்ட் இங்கே இன்ஸ்டால் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி விண்டோஸ் 11 லேட்டஸ்ட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் சிஸ்டமுடைய டிஃபால்ட் லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள்.
ஸோ நீங்கள் பூட்டபிள் யூஎஸ்பியை கிரியேட் பண்ணும்போது ரிமூவ் மைக்ரோசாஃப்ட் ஆன்லைன் அக்கௌண்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருந்தா லெட்ஸ் ஆட் யுவர் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்ன்ற ஸ்க்ரீனை நீங்கள் ஈஸியாக ஸ்கிப் பண்ணலாம். பட் நான் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கிறதால அந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணலை. அதனால் மைக்ரோசாஃப்டுடைய லாகின் ஸ்க்ரீன் இங்கே ஷோ ஆகுது. ஸோ இப்போ மைக்ரோசாஃப்டுடைய அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நான் லாகின் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருந்தா கிரியேட் யூசர்ன்ற ஸ்க்ரீன் ஷோ ஆகும். தென் நீங்கள் யூசர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண உடனே விண்டோஸ் 11 உடைய இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி லேட்டஸ்ட் விண்டோஸ் 11 உடைய டெஸ்க்டாப் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இப்போ விண்டோஸ் 11 உடைய லேட்டஸ்ட் வெர்ஷனை ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராப்பராக எந்த விதமான எரரும் இல்லாமல் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணணும்னா இந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய சிஸ்டம்லையும் விண்டோஸ் 11 உடைய லேட்டஸ்ட் வெர்ஷனை எந்த விதமான எரர்ஸும் இல்லாமல் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.